Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம். கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் 42 மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆலோசனை. காவலர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற வேண்டும். 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 20 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் தற்போது சொல் வேறு செயல் வேறு என்று செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அதிகாரம் கைக்கு வந்தவுடன் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவது திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். புதிய பதவி உயர்வு உத்தரவால் சுமார் 35,000 காவலர்களுக்கு பதவி உயர்வு பாதிப்பு, நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் காவலர்கள் பாதிக்கப்படக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி 20 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழாவில்தான் பங்கேற்றேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டுமில்லை, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஒருபோதும் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார். கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. இதே போல பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார், எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார். கடந்த 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட வளர்ச்சிக்கு திமுக அரசு எதையும் செய்யவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யறதில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல. இதெல்லாம் அவங்க வந்தா கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எங்களை ஒண்ணுமே இல்லாத சம்பந்தப்படுத்தி எல்லாம் போறீங்க, அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 70 வயதுடைய மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் பல்போன மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாதது தினந்தோறும் அம்பலம். சென்னை ராயபுரத்தில் பெண்ணை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றியதுடன் ஒன்றாக இருந்த வீடியோவை வெளியிடப் போவதாக மிரட்டிய இளைஞர் தாயுடன் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலற்று போயிருப்பதால் பெண்கள் மீதான பாலியல் குற்றவாளிகள் அதிகரித்துள்ள அவலம். சென்னை மயிலாப்பூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் தலைநகராகவும் மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் அருகே பெட்டிக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தடை செய்யப்பட்ட 140 கிலோ குட்கா கடத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை.
திண்டுக்கல்லில் காதலிக்க மறுத்த 16 வயது சிறுமியை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த காதலன். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கூட குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் அதிகரித்த வண்ணமே இருப்பதாக மக்கள் ஆவேசம். மதுரையில் வேலை கிடைக்காததால் பொறியியல் பட்டதாரி தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் வீதம் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட தீவிரமாக முயற்சி எடுப்போம் என்று கூறிய வாக்குறுதி என்ன ஆனது முதல்வரே என இளைஞர்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மூதாட்டியின் கை கால்களை கட்டி தாலியை பறித்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் யானை தந்தத்தை விற்க முயன்ற 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக 5 டன் ரேஷன் அரிசி கடத்தல். திறனற்ற திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வியாபாரிகள் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து பருத்தி விலையை குறைத்து லாபம் பார்ப்பதாக குற்றம் சாட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் போராட்டம். போலி விவசாயியின் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு துறை செயலாளர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம். திருப்பூர், பெரம்பலூர், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் 7 மாநகராட்சி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை அரசு புற மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் வேறு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவலம். மருத்துவத்துறையில் சாதனை என கொக்கரிக்கும் விளம்பர வெறியர் மாசு அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வைத்ததுதான் சாதனை என மக்கள் காட்டம். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் கிடைக்கும் ஊதியத்தை வங்கியில் குறைந்த இருப்பு இல்லை என பிடித்தம் செய்வதை கண்டித்து திருச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கேட்டிற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் தர்ணா. போராட்டத்தை தடுக்க முயன்றால் நிர்வாணமாக போராடுவோம் எனவும் ஸ்டாலினின் காவல்துறைக்கு எச்சரிக்கை. எங்களுக்கு நியாயம் வேண்டும். ரிசர்வ் பேங்க் உத்தரவை மதிக்காத அந்த பச்சைபெருமாள்பட்டி புலிவலம் இந்த IOB மேனேஜர்லாம் கைது பண்ணும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணும், இல்லை நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம், இதை விட்டு போக மாட்டோம். எங்களை போலீஸ் மிரட்டுச்சுன்னா இனிமேல் சட்டம் இல்லாமல் இருக்கோம், அவுத்து போட்டு நிர்வாணமாக நிற்க போகிறோம். தனியார் பள்ளிகள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களிடம் மறைமுகமாக 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை சேர்க்கை கட்டணமாகவும் 25,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை சிறப்பு வகுப்பு கட்டணமாகவும் வசூலிப்பதாக புகார். இத்தகைய மீறல்களை தடுக்க விடியா திமுக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் மருதூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை இல்லாததால் வெட்ட வெளியில் நெல்மணிகளை கொட்டி வைத்திருக்கும் விவசாயிகள். எழுதாத பேனா சிலை அமைக்க நிதி ஒதுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் கொள்முதல் நிலையத்திற்கு தேவையான மேற்கூரையை அமைத்து தர முடியாதா என விவசாயிகள் கேள்வி. தமிழகத்தில் எத்தனை மதுக்கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு.
போதை மறுவாழ்வு மையங்களில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்துள்ளனர் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போதை மறுவாழ்வு மைய செயல்பாடுகள் குறித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் முழு விவரங்கள் இல்லை எனவும் நீதிபதிகள் குற்றச்சாட்டு. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தனியார் பள்ளி வளாகத்தில் அவசரமாக திறக்கப்பட்ட அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அரசு கல்லூரி இயங்குவதற்கு சொந்தமான கட்டிடம் இல்லாத போது எதற்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிறீர்கள் முதல்வரே என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உயர் அழுத்த மின்சார கேபிள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரத்துறை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் மின்சார துண்டிப்பால் அவதிக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக வாங்கப்பட்ட அரசு பேருந்தின் பின்பக்க டயரிலிருந்து புகை வந்ததை அடுத்து நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் அரசு போக்குவரத்திற்கு தகுதியற்ற தகரடப்பா பேருந்துகளை புதுசு போல காட்டி பயணிகளை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மானம்பாக்கம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப்பள்ளியில் பராமரிப்பின்றி சுகாதாரமற்று காணப்படும் கழிப்பறைகளால் மாணவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவலம். பள்ளி கல்வித்துறையை சீரழித்து வரும் ரசிகர் மன்ற அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்வாரா என பெற்றோர் கேள்வி. கோவை அரசு மருத்துவமனையில் இதய சிகிச்சை அளிக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவலம். தமிழ்நாட்டில் சுகாதாரத்தை பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவரே புகார் அளித்துள்ள நிலையில் விளம்பர மாடல் அமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஜிஹெச்ல வந்து பார்த்தா இந்த 3 வருஷமா மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க. ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு மாத்திரை கொடுக்குறாங்க. கடைசியில ஆபரேஷன் இப்ப போன வாரத்துல இருந்து ஆபரேஷன் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கான டாக்டரே இல்லைன்ட்டாங்க. டாக்டர் இல்லாதது அவங்க பிரச்சனை, அவங்க தான் பார்க்கணும், டாக்டர் ரெடி பண்ணணும். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பெண் ஒருவரை வெறிநாய் கடிக்கும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. கட்டுக்கடங்காமல் செல்லும் வெறிநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் போட்டோ ஷூட்டில் மட்டும் ஆர்வம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜே சுத்தமல்லி அருகே அரசு பேருந்து உரிய நிறுத்தத்தில் நிற்காமல் டாஸ்மாக் மதுக்கடையை தாண்டி நிற்பதால் பள்ளிக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என கூறி மாணவ மாணவிகள் ஆட்சியரிடம் சீருடையில் வந்து மனு. விடியா போக்குவரத்து அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பேருந்துகள் மாணவ மாணவிகளை அவதிக்குள்ளாக்கும் அவலம். ஊர்லேட்டு நாங்கள் நடந்து வரதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுது. எங்கள் பாண்டி பஜார் 4 ரோடு இந்த ஸ்டாப்புக்கு தான் நாங்கள் வரோம். வந்து பஸ்ஸு ஏறினாலும் 8:30 பஸ் தான் வருது. 8:30 பஸ் வந்தாலுமே ஒயின் ஷாப்பு தாண்டி தான் போய் நிற்குது. நாங்கள் இங்கிட்டு ஓடி போய் நிற்கிறதுக்குள்ளே மாணவர்கள் இறங்க மாட்டேங்கிறாங்க. எங்களால் பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியலை. தமிழகத்தில் 50 ஏடிஎம்களில் லட்சக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையன். சிசிடிவி காட்சி ஆதாரங்களோடு புகார் அளித்தால் ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல்துறை புகாரை எடுக்க மறுப்பது ஏன் என மக்கள் ஆவேச கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆணி கிருத்திகையொட்டி பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய கிருத்திகை திருத்தேர் உற்சவம். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து எடுத்து வழிபாடு.
சோமவார பிரதோஷத்தையொட்டி காஞ்சிபுரம் கங்கணேஸ்வரர் ஆலயத்தில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மகாராஷ்டிராவில் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மகளை அடித்தே கொன்ற கொடூர தந்தை. மாதத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக திட்டிய போது மகள் எதிர்த்து பேசியதால் தந்தை கட்டையால் தாக்கியதில் சிறுமி சிகிச்சை பலனின்றி பலி. யுக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல். தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. சகிப்புத்தன்மை, தைரியம், புத்திசாலித்தனத்தால் 2 நாடுகளும் போரை முடிவு கொண்டு வந்திருப்பதற்கு வாழ்த்துக்கள் எனவும் பதிவு. போர் நிறுத்தம் தொடர்பாகவோ இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்ட நிலையில் ஈரான் மறுப்பு. கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணையை வீசி தாக்கிய ஈரானுக்கு கத்தார் கண்டனம். கத்தார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் நாடுகள் தங்கள் வான்பரப்பை சில மணி நேரம் மூடிய நிலையில் உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் மேற்கு ஆசியா. கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் யாரும் பாதிக்கப்படவில்லை. தாக்குதல் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்த அதிபர் ட்ரம்ப்.